அதன் மூலமாக எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான தினமா, மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பலன் தராதா அமையாதுங்க. எனவே அன்பு காட்டுவதிலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க இறைவனுடைய அருளால எல்லாருமே நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமா புதிய வீடியோக்களை நீங்க தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமா பெற முடியும். நமது எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம தினசரி ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. எனவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் மனசார் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனைத்தனர் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாளுங்க, 2022ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் சிவன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல சிறப்பை தருங்க. மேலும் இன்றைய தினம் மொகரம் பண்டிகை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் 9ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இருக்குங்க. மேலும் ராசியிலேயே இன்றைய தினம் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறதுங்க. இது எல்லாமே நமது கடகராசி என்பவர்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தருவதாக அமையுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு பண கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும். மேலும் உங்களது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்கள் தியானம் மற்றும் யோகா செய்யலாம். பிடித்தமான வெளிப்புற விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபடுவது உங்களது உடல் ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பாக வைத்திருக்க உதவிகரமா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டில் கொஞ்சம் விழா கோலத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. இல்லைன்னா உங்களுடைய நிதி நிலைமை மோசமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களது செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியான சாந்தமான நல்ல நாளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு செய்யலாம். பிரதோஷ தினம் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் சிவன் வழிபாடு மாலை நேரத்தில் செல்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இப்பொழுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாமே நண்பர்களாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் உங்களுக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு சில பேர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்ககிட்ட வாதிடலாம். அதை உங்களால் தீர்க்க முடிந்தால் அதற்காக நீங்கள் உதவி செய்ய முயற்சி செய்யலாம். ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் மட்டும் அதை நீங்கள் ஷார்ட்டாக முடிஞ்சால் மட்டும் அந்த உதவிகளை செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கேட்டு அதை தீர்க்க முயற்சி செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மனதில் கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகளால் உங்களது மனது பாதிக்காமல் இருக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். எனவே யாரையும் பிரச்சனைகளோடு அணுகிறவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வாக இருக்கிறது அவசியங்க. எல்லாவற்றிலும் அன்பை காட்டுவது சரியில்லை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுடைய உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் அளவுக்கு அதிகமான அன்பு காட்டுவது அதுக்கு எடுத்துவிட வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதை சிறப்பாக நீங்கள் இன்றைய தினம் மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு தன லாபங்கள் கிடைத்து பொருளாதாரம் சிறந்த முறையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் சிறப்பான நாள் இன்னைக்கு அமையுது. எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கும். பண கஷ்டம் தீரும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை தீரும். இன்றைய தினம் வியாபாரத்தில் டல்னஸ் இருந்தால் அதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. திருமண முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக முடுக்கி விடுங்கள். நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் இறை வழிபாடு செய்யலாங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ தினங்கிறதுனால நீங்கள் சிவன் வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது நெருக்கமான உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்றைய தினம் உங்களுடன் அதிகமான நேரத்தை செலவிட சொல்லி வற்புறுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனா உங்களுக்கான நேரம் ஒதுக்குறதுக்காக நேரம் உங்களுக்கு குறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க உங்க மீது கொஞ்சம் கோபம் கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. திருமண வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கடினமான சில அத்தியாயங்கள் உங்களுக்கு இருந்தாலும்
பின்னாடி உங்களுக்கு வசந்த காலம் வீசக்கூடிய வசந்த இனிமையான தென்றல் காற்று வீசக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்குங்க. எனவே சில சண்டைகள் வந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் உங்களது இல்லற வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. நீங்க ஸ்மூத்தா இன்னைக்கு நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் கலரையும் சில்வர் கலரையும் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே லக்கியஸ்ட் கலரா இன்னைக்கு உங்களுக்கு அமையும். மேலும் நம்பர் 2 வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் கடகராசி அன்பர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கீங்களோ, கண்டிப்பாக உங்களோட சொந்தக்காரங்க மூலமாக ஏதாவது சங்கடமான சூழ்நிலைகள் அல்லது சில சங்கோஜமான கருத்து வேறுபாடுகள் இருந்து சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு அது எல்லாமே நீங்கி சொந்த பந்தங்களுடன் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். நீங்கள் எங்கிருந்து கடன் உதவி வேணும்னு எதிர்பார்த்தீங்களோ அங்கிருந்து கடன் உதவி கிடைக்கிறதுனால அதன் மூலமாகவும் ஆனந்தங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. இன்னைக்கு சில சிந்தனைகள் உங்களுக்கு சில குழப்பங்களை தந்தாலும் பலதரப்பட்ட சிந்தனைகளை நீங்கள் ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் நல்லாவே இருக்குங்க. இன்றைய தினம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறத நீங்கள் மனசில் கொள்ளணும். பணம் இருக்கிறப்போ நீங்கள் வந்து சேவிங்ஸில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான் நல்லதுங்க. பணம் இருக்கிறப்ப செலவு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ உங்களை சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. அதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அது சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்குது. வழக்கமான நாளை விட இன்றைய தினம் நீங்கள் சேமிப்பு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் வாகன பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் மிதவேகமாக செல்வது ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் விழிப்புணர்வு நடந்துக்கிறதும் அவசியம். உங்களுடைய பிரேக் மற்றும் சில இதர உபகரணங்கள் உங்கள் வண்டி வாகனங்களை சிறப்பாக பராமரித்துள்ளீர்களா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகு வாகனங்களை இயக்குங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு போட்டி பொறாமைகள் நிறைய இருந்தாலும் அனைத்தையும் நீங்கள் வெற்றிகள் காண்பீர்கள். போட்டிகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம்ம வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குங்க. நீங்க எங்க வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களுடைய லைக் பட்டனை தட்டி விடுறது மூலமாக தான் தெரியும். ஸோ உங்களுக்கு வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலைனாலும் சரி, என்ன பிடிக்கல அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம். நாங்கள் எப்பயுமே கமெண்ட் வந்து ஓப்பனில் தான் வச்சிருக்கோம். ஸோ உங்க கமெண்ட்டை தாராளமாக கொடுங்க. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. நீங்கள் எது செஞ்சாலும் சரி இதை மறந்துடாதீங்க நண்பர்களே. இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக என்கரேஜ் அமையும். ஸோ இப்போவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. நம்ம கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வீடியோக்களை நீங்கள் தினசரி இதன் மூலமாக பெற முடியும். எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக என்கரேஜாக இருக்கும். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.